கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 5வது வாரமாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவை பற்றி, அதுவும் தன் உடல் தன் இரத்தத்தை உணவாக கொடுப்பதை பற்றி பேசுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்கொள்ளப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், இரத்தம் சிந்தினார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் இரத்தம் சிந்துவதற்கு, கொலை செய்யப்படுவதற்கு, தங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணுவதற்கு காரணமாக அல்லது எந்த காரணத்திற்காக இவருடைய உயிரை எடுப்பதற்கு அரசர்கள், ரோமை ஆண்டவர்கள், எதிரிகள் முனைந்தார்கள் என்று பார்த்தோமே என்றால் அதில் 3 முக்கியமான காரணங்களை நாம் சொல்ல முடியும். முதலாவதாக, ரோமையில் உள்ள சீசரின் அரண்மனையை நாம் இன்று பார்க்க முடியும். சிதிலடைந்த நிலையில் அதனுடைய தூண்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆக வரலாற்றில் சீசர் என்ற ஒருவன் இயேசுவின் காலகட்டத்தில் வாழ்ந்தான் என்பதில் மாற்று கருத்தல்ல. அதுவும் நாம் நினைப்பது போல சீசர் சாதாரண ஆளல்லை. உலகத்தையே கட்டுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய ரோமை சாம்ராஜ்யத்தின் தலைவராக, அதிபராக இருந்தவன் இந்த சீசர். எனவே இந்த சீசர் தன்னை கடவுளுக்கு நிகராக பாவித்து கொண்டான். எனவே சீசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைவரும் கடவுளை வணங்குகிறார்களோ இல்லையோ சீசரை வணங்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை தவிர வேறு எவரையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சீசரை வணங்குவதற்கு, அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், இரத்தம் சிந்தினார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மறையுரையின் துவக்கத்திலே நான் சொன்னது, கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை, இந்த சொல்லாடலானது திருச்சபையின் துவக்க காலத்தில் புனித பவுலடியார் அடிக்கடி பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இது கிறிஸ்துவின் சீடர்கள் அனைவரும் பயன்படுத்திய ஒரு சொல்லாடல். இது ரோமையர்களுக்கு, புற இனத்தார்களுக்கு ஒரு மடமையாக தெரிந்தது. இந்த கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை வாழ்த்துகிறார்கள், சகோதர சகோதரிகள் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை அழைக்கின்றார்கள். ஆனால் திருமணம் செய்து கொள்கிறார்கள். எப்படி சகோதரனை சகோதரியை திருமணம் செய்ய முடியும்? நாம் பரந்துபட்ட பார்வையில் உங்கள் அனைவரையும் சகோதர சகோதரர் என்று சொல்லுகிறேன். நீங்களும் சகோதர சகோதரர் என்று எல்லோரையும் முன்னுரையிலோ அல்லது மன்றாட்டிலோ சொல்லுகிறீர்கள். இது ஒரு விதமான பொதுவான ஒரு கான்செப்டை கொடுக்கிறது. இவர்கள் அதை குறுகிய பார்வையில் பார்த்தார்கள். எனவே இந்த சகோதர சகோதரிகளை மணப்பது என்பது நம்முடைய வழக்கத்தில் இல்லை. இந்த கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் மற்றவரை மணக்கிறார்கள். இது நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, எனவே அவர்களை கொல்ல வேண்டும் என்று எத்தனைத்த பொழுது, எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, இரத்தத்தை சிந்தினாலும் பரவாயில்லை, நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள், அகாப்பே என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லோற்றையும் விற்று அதை ஏழைகளுக்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அன்பை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவே எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று சொன்னார்கள். இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, கொண்டார்கள். மூன்றாவது தான் முக்கியமானது, இன்றைய நம்முடைய வாசத்தோடு தொடர்புடையது. கனிபலிசம் என்று சொல்லப்படக்கூடிய மனித மாமிசத்தை மனிதனை சாப்பிடுவது. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, நாமும் இன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் நரபலி என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள், நாங்கள் திருப்பலி நிறைவேற்றி வருகிறோம், சுரங்களுக்குள்ளாக பாதாளத்திற்குள்ளாக மறைந்திருந்து திருப்பலியை நிறைவேற்றி கிறிஸ்துவின் உடலை உண்டோம், கிறிஸ்துவின் இரத்தத்தை குடித்தோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இது எப்படி சாத்தியமாகும்? கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனின் சதையை உண்டு இரத்தத்தை குடிக்கிறார்களே, இவர்கள் மனித மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். ஆனால் உண்மையிலே நடந்தது, அப்பத்தை அவர்கள் பிட்டார்கள், அதில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நம்பினார்கள். நாமும் நற்கருணை என்று சொல்லுகிறோம். நற்கருணையில் யார் இருக்கிறார் என்று சொன்னால் இயேசு என்று தான் சொல்லுவோம். எனவே நற்கருணை உண்டாய, இயேசுவை உண்டாய என்று கேட்டால் இயேசுவை உண்டோம் என்று தான் சொல்லுவோம். இது அவர்களுக்கு துர்மாதிரியாகப்பட்டது. எனவே மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இவர்கள் நமது நாட்டில், நமது பகுதியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை மறுக்க சொன்னார்கள். இவர் மறுக்க முன்வரவில்லை. எனவே கொலை செய்தார்கள், இரத்தம் சிந்த செய்யப்பட்டார்கள். எனவே இந்த அளவுக்கு மறுப்பு தெரிவித்தும்
அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்கருணை விருந்தில் அவர்கள் தொடர்ந்து பங்கு கொள்வதற்கான காரணம் என்ன? உயிர் போனாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, எங்களை துன்புறுத்தினாலும் பரவாயில்லை, சிலுவையில் அறைந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கிறிஸ்துவின் இந்த பலியை ஒப்பு கொடுக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லையா? அதுதான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தை சொல்லும் பொழுது அதில் 3 கருத்துகள் அடங்கி இருக்கிறது. என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் 3 விதமான காரியங்களுக்கு சொந்தமாவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 1, அவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் இந்த நற்கருணையை, என் உடலை என் இரத்தத்தை நற்கருணை வடிவில் உட்கொள்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். 2வது, யாரெல்லாம் என்னுடைய இரத்தத்தை குடித்து என் சதையை உண்கிறார்களோ அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். 3வது, என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்களை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று நற்செய்தி வாசகத்தில் 3 கருத்துகளும் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த 3 கருத்துகளுக்காக தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, தாங்கள் இரத்தமே சிந்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அதில் விடாப்பிடியாக இருந்தார்கள் என்பதுதான் ஏன் நற்கருணை மீது, இந்த பலியின் மீது இன்று நாம் கொண்டாடக்கூடிய முறையில் நற்கருணை திருப்பலி அந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு வகையான முறையில் அவர்கள் அந்த நற்கருணையை கொண்டாடினார்கள். அதை அவர்கள் கைவிடவில்லை. எனவே நற்கருணை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளாகவும் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உட்கொள்கிறார்களோ அவர் அனைவருக்குமே இந்த 3 விதமான பண்புகள் இருக்கும். நிலை வாழ்வு, இயேசுவோடு கடவுளோடு இணைந்திருப்பார்கள், அவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு. உதாரணத்திற்கு இயேசுவின் திருத்தூதர்களில் நம்முடைய நண்பர் ஒருவர் உண்டு. யாரு? இயேசுவின் திருத்தூதர்கள் 12 பேர். அது நம்முடைய நண்பன் யாரு? யூதாசு. இந்த யூதாசுக்கு இந்த 3 உண்டா? அவன் யூதாசு, அவருக்கு நிலைவாழ்வு உண்டா? நிலைவாழ்வு இருந்ததா? இல்லை. இயேசுவை காட்டி கொடுத்த மறுநாளே அவன் ஆண்டு கொண்டு செத்தான், நிலைவாழ்வை இழந்து விட்டான். 2வது, அவன் இயேசுவோடு இணைந்திருந்தானா? இல்லை. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து கொடுத்த போது, அதாவது தன் உடலை எடுத்து கொடுத்த பொழுது அதை உண்ட அவன் வெளியே புறப்பட்டு சென்றான். சாத்தான் அவனுக்குள்ளாக நுழைந்து விட்டான். அவன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் வெளியே சென்றான். நீ செய்ய வேண்டியதை போய் செய் என்று இயேசுவை அவனை அனுப்புவதை பார்க்கிறோம். இயேசுவோடு அவன் இணைந்திருக்கவில்லை. 3வது, அவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டா? அது மாத்திரம் நமக்கு தெரியாது. அது கடவுளின் ஞானத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். அதுவும் சந்தேகம்தான். ஆக கிறிஸ்துவின் திருவுடலை உண்மையாகவே உண்ணவில்லை. அவன் எப்பொழுது இந்த பந்தி முடியும், எப்பொழுது இயேசுவை காட்டிக் கொடுக்கலாம் என்ற சிந்தனையோடு இருந்தபடியினால் அவனுடைய உள்ளமும் உடலும் அங்கே நிலையாக இருக்கவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நற்கருணை, அவருடைய உடலை இரத்தத்தை அவன் வெறுமனவே குடித்தானே ஒழிய அதில் அவனுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இயேசுவை காட்டிக் கொடுக்கத்தான் செய்தான். நற்கருணை உட்கொண்டபின், இயேசுவின் உடலை இரத்தத்தை உண்டபின் குடித்தபின் அவன் தீய காரியத்தை தான் செய்தான். எனவே நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையை உட்கொள்ளுகிறோம். நாமும் யூதாசை போல நாம் இருக்க போகிறோமா, அல்லது உண்மையிலே இயேசு கிறிஸ்துவோடு நிலைவாழ்வு பெற்றவர்களாக அவரோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம் நம்பிக்கையோடு வாழப்போகிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எளிய உதாரணத்தை சொல்லுகிறேன். கிட்னி அறுவை சிகிச்சை இப்பொழுதெல்லாம் நடக்கிறது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு அதுக்கு 4 வகையான தேவைகள் உண்டு. முதலில் ஒரு குறைந்தது 30-40 லட்சம் ரூபாய் தேவை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவதற்கு, மாற்று ஒரு கிட்னியை எடுத்துவிட்டு வேறொரு கிட்னி வைப்பதற்கு. 2வது, கிட்னி கொடுப்பதற்கு ஒரு நபர் வர வேண்டும், ஒரு நல்ல ஒரு டோனர் வர வேண்டும். 3வது, நல்ல ஒரு மருத்துவர் நமக்கு கிடைக்க வேண்டும். 4வது, அந்த கிட்னி யாருக்கு பொருத்துகிறோமோ அவரோடு இணைய வேண்டும். உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கிட்னி பொருத்த முடியாது. நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள், தெரியும். ரிஜெக்ட் பண்ணி விடுறோம். நிறைய பேருக்கு உடல் ஒத்துக்கிடாது. ரத்தம் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த டிஷ்யூ எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். பல டெஸ்ட்டுகளுக்கு பின்புதான் அதை பொருத்த வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 4இல் எது முக்கியமானது? எது முக்கியமானது? அமைதி தான் முக்கியமானது. அப்படித்தானே? அமைதி ரொம்ப முக்கியம். ரூபாயை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் பிரித்து கொள்ளலாம். டோனர் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் கிடைக்கலாம்.
எந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்றாலும் நல்ல மருத்துவரை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இணைந்திருத்தல், ஒத்து வருதல் என்பது எல்லோராலும் முடியாது, எல்லோரும் உடலும் அதை செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நற்கருணை நாம் பலமுறை உண்டாலும் இந்த நற்கருணை நம் உடலில் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், நற்கருணை குறித்து காட்டக்கூடிய தாழ்ச்சி, அன்பு, மன்னிப்பு, இந்த போன்ற பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி நற்கருணை நாம் உட்கொள்ளவில்லை என்றால், அது நமக்கு உள்ளத்தில் சென்றாலும் அது சாதாரண உணவாக ஜீரணித்து போய்விடுமே ஒழிய எந்த ஒரு தாக்கத்தை, எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மில் ஏற்படுத்தாது. மாறாக உண்மையிலேயே நாம் நற்கருணையை அன்போடு, மன்னிக்கின்ற குணத்தோடு, தாழ்ச்சியோடு நாம் அதை உண்டோமே என்றால், அது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த நிலை வாழ்வை, என்னோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பண்பை, உயிர் செழுதலை நம் அனைவருக்கும் தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார். முணுமுணுக்கிறார்கள், இயேசுவுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனாலும் நற்கருணை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுவதில் இருந்து கடந்த 5 வாரங்களாக பார்க்கிறோம், அவர் பின்வாங்கவே இல்லை. அப்படிப்பட்ட வரப்பிரசாதமாகிய நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் பள்ளியில் கொண்டாடுகின்றோம். அந்த நற்கருணை உட்கொள்கிறோம் என்றால், வெறும் சடங்காக நாம் உட்கொண்டோமே என்றால் அதில் நமக்கு பெரிய மாற்றத்தை தரப்போவதில்லை. மாறாக அது உண்மையிலேயே ஒரு அருமருந்து. தகுதியான உள்ளத்தோடு அதை நான் உட்கொண்டுமே என்றால், கிறிஸ்துவோடு நான் நிலைவாழ்வில் பங்கெடுப்பேன், அவரோடு இணைந்திருப்பேன், உயிர்த்தெழுதலில் அவர் எனக்கு பங்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு அதற்கு தகுந்த முறையில் நாம் உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை பெற்றவர்களாக இனி வரும் காலங்களில் தகுதியான உள்ளத்தோடு நல்ல பாவ சங்கீதனம் செய்து, மன்னித்து, விட்டு கொடுத்து, தாழ்ச்சியான உள்ளத்தோடு நற்கருணை பெற்றுக்கொள்வோம். நற்கருணை குறித்து காட்டக்கூடிய இயேசுவின் அந்த சொல்லாடல் இன்று நமக்கு தரக்கூடிய அந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்வில் நமதாக்கிக் கொள்வோம். ஆமென்.